Praise God. Hallelujah. Hallelujah. நாம் ஒரு சிலராய் நாம் கூடி வந்திருந்தாலும் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படி நாம் வந்திருக்கிறோம். Hallelujah. சில பேராய் இருந்தாலும் கர்த்தரை நாம் உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். Amen. Hallelujah. வசனம் சொல்லியிருக்கிறது, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா? இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஆவியோடும் உண்மையோடும் இன்னைக்கு நான் கர்த்தரை தொழுது கொள்ள போறேன். ஹல்லேலூயா. ஆமா, சும்மா வாயில அந்த சத்தத்தை உயர்த்தி பாடணும், அதெல்லாம் தாண்டி ஆவியோடு பாடணும், உண்மையோடு பாடணும். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் செலுத்தி அவரை நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்துல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து போக போகிறோம். எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசுத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது. அந்த நாமம் என்ன நாமம்? அது என்ன சத்தமா சொல்லலாமே, அதிகாரத்தோடு சொல்லலாமே, அந்த உயர்ந்த நாமத்தை மேன்மைப்படுத்துவோமே, இயேசு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தான் இன்னைக்கு நம்ம மகிமைப்படுத்தி பாடி நாம் கொண்டாட போகிறோம். கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷன் மீண்டும் சொல்லுவோமா? வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்குள்ளையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்குள்ளையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் மூடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம்
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும் பெரும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும் பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. மீண்டும் சொல்லுவோமா? பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ பிறந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்குள் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்குள் பள்ளத்தாக்குள் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன். வார்த்தையாலே தேற்றுவேன், நடத்துவேன். என்னக்கோர் பிறந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் பிறந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியா, அவரை கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. ஆவியானவரே,
இன்றைக்கும் நம் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு ஆவியானவரே, 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 சோர்ந்து போன நேரத்தில் பலனை தருகின்றீர். சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர். சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்ன கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ரெண்டு கை உயர்ந்திருக்கட்டும். ஆவியானவரே, பசரரதனமோ, ஓ ஜீவ தண்ணீரை ஊற்றுமப்பா. எங்கள் தாகம் தீர்க்கும்படிக்கு ஓ ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவர். உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது கேட்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் உயரட்டும். அப்பான்னு கூப்பிடுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா. உன் கைகள் உயர்ந்திருக்கட்டும். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி, எல்ரோயி என்னை காண்பவரே. உம்முடைய கண்கள் என்னை காணட்டும் ஆவியானவரே. உம்முடைய ஒரு பார்வை என் வாழ்க்கையை மாற்றி போடும் ஐயா. என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் உங்க சத்தம் எழும்பட்டும். என் மேல் அசைவாடுங்கப்பா. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல். மீண்டும் மீண்டும் சொல்வோமா? பலத்தின் மேல். சத்தம் உயரட்டும். உங்க சத்தம் எழும்பட்டும். இன்னைக்கு நீங்க சத்தத்தை உயர்த்த உயர்த்த தேவன் தமது ஆவியை ஊற்ற போகிறார். உண்மையாய் கர்த்தரை நோக்கி அவர் சமூகத்தில் அவருடைய அபிஷேகத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் மேலே ஒரு உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு ஊற்றுவாராக. அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் 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 அசைவாடுமே. பலத்தின் மேல் என் மேல் அசைவாடுமே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறா முழங்காலை முடக்கியது முழங்காலான வல்ல. முழங்காலை முடக்கியது முழங்காலான வல்ல. நிச்சல்லாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நிச்சல்லாலும் வேண்டுமே இழுத்து செல். சத்தத்தை உயர்த்தி நிச்சல்லாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நிச்சல்லாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறா அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. 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 ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் தூய தேவ ஆவியே,
மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் அக்கினி ரதம், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. ஹல்லேலூயா. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. ரெண்டு கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி ஆராதனை 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 சத்தத்தை உயர்த்தி கேருபீன்கள் சேராபீன்களோடு இணைந்து நாமும் அவருடைய நாமத்தை உயர்த்தி, ஓ பரலோகத்தில் இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான அக்னிமயமான தேவனே அன்பரே சுரா கேருபீன்கள் சேராபீன்களுக்கு நடுவே வாசம் பண்ணுகிறீர்கள் தேவனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ராஜனுக்கே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சீக்கிரமாய் வெளிப்பட போகிற தேவனே, சபைக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டவரே, அன்பரே சுரா மாரநாதா சீக்கிரம் வாருமையா. மேக மீதில் வாரும் ஆண்டவரே, எக்கால துணியோடு வாரும். அன்பரே சுவே ஆவியா தேவானுக்கே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பெருமையாக்குகிறோம்.
மீதியான ஒவ்வொரு வேலைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 3வது சங்கீதம் 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அவர் ரட்சிக்கலை அப்படின்னாக்கா எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. தாவீது இதை நன்றாக அறிந்திருக்கின்றார். ஒரு ஜெபமாக ஏறெடுக்கின்றார். தாவீதுடைய நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஆரம்ப நாட்கள் அற்பமாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் தாவீது திகழ்ந்ததினால தேவன் அவரை படிப்படியாக அவரை உயர்த்தினார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய எழுதின சங்கீதத்தின் வாயிலாக அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்தோம் அப்படின்னாக்க நன்றாக அறியும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் அவரை படிப்படியாக உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். ஒரு ஜெபமாக ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆரம்பம் முதற்கொண்டே அவருக்கு ஒரு போராட்டம் தான். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் சவுல் என்ற ராஜா அவனுக்கு விரோதமாக எழும்பினார். அவனை கொன்று போட வேண்டிய எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரி நல்லாக தெரியும். ஹல்லேலூயா. எழும்பினார். கடைசி வரைக்கும் சவுலுடைய குடும்பத்தாருக்கும் தாவீதுக்கும் போராட்டம் தான் இருந்தது. யுத்தம் நடந்து கொண்டே தான் இருந்தது என்று 2 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இப்படியாக சில ஆண்டுகள் கடந்ததற்கு பின்பு தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். அநேக போராட்டங்களின் மத்தியில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகின்றார். அபிஷேகம் பண்ணினதற்கு பின்பு என்ன நடந்தது என்று பார்த்தோம் அப்படின்னா, அங்கே சீயோன் கோட்டையை அவர் பிடித்து அங்கே தாவீதின் நகரம் என்று ஒரு பெயரிட்டு அங்கே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. 5வது அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகத்தில் நாம் காண்கின்றோம். ஹல்லேலூயா. இப்படியாக தாவீது படிப்படியாக நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தானாம். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம், தேவன் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் காரியங்களிலும் தேவனை முன்வைத்தபடினாலே தேவன் அவனுடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் முன்னிருந்து அவனை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு விரோதமாக எழும்பினவர் எந்த அளவுக்கு விருத்தி அடைந்தானோ அந்த அளவுக்கு அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அதிகமாக ஆனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவன் கவலைப்படலை. தாவீது எதை குறித்து கவலையே படலை. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு, தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று கேள்விப்பட்ட அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணார்கள், அவனுக்கு விரோதமாக பாளையம் இறங்கினார்கள். அவனை எப்படியாவது பிடிச்சு கொண்டு போகணும். ஏன்னா தாவீதை குறித்து நன்றாவே தெரியும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து வந்தவனை இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்களே என்ற அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை. அந்த பொறாமை நிமித்தமாக தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுது தாவீது ஒன்றுமே சொல்லலை. அவனுக்கு விரோதமாக நினைச்சிருந்தாக்க அவனை கொண்டு போட்டிருக்கலாம், எப்படி வேணா செய்திருக்கலாம். ஆனால் தாவீதோ தேவனை நோக்கி பார்த்தான். அந்த பெலிஸ்தரை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பீரா? கர்த்தரை நோக்கி கேட்குறான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், நீ போ, நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா.
அப்போ அவர்களுக்கு விரோதமாக போன பொழுது அவர்கள் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் சத்துருவை எனக்கு முன்பதாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றான். ஏனென்றால் அவனோடு இருந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எவ்வளவு சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாக இருந்தாலும் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல அவர் உடைந்தோட பண்ணினாராம். அது மட்டுமல்ல, அவர்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்களா என்று பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதோட விடலை. மீண்டுமாக அவர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் ஆலோசனைகளை கொடுக்கின்றார். கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனையின் பிரகாரமாக செய்தபடினாலே அவன் சகலத்தை முறியடித்தான் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் அவன் விரித்தடைந்து கொண்டே வந்தான். ஹல்லேலூயா. இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது முதலாவது இவனுக்கு விரோதமாக தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அப்சலோம், அவனுடைய குமாரன் ஆகிய அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பினான். ஹல்லேலூயா. சத்துருக்கள் பெருகினார்கள். எப்படி அவன் எழும்பினான் என்று பார்த்தோம் அப்படின்னா தான் ராஜாவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் தாவீதோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே கர்த்தர் ஏற்கனவே அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அவனுடைய சிங்காசனம் உன்னுடைய கற்ப பிறப்பு தான், வேற எவனாலையும் தொட முடியாது. எப்பேற்பட்ட நபர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் சூழ்ச்சி பண்ணாலும் அதை கர்த்தருக்கு விரோதமாக எதுவுமே நடக்க முடியாது. ஹல்லேலூயா. நடக்காது என்பது நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த வேதத்தின் பிரகாரமாக. ஹல்லேலூயா. அவ்விதமாக பார்க்கும்பொழுது அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பினான். பட்டணத்து வாசலில் நின்று கொண்டு தாவீது கிட்ட நியாயம் விசாரிப்பதற்காக வரக்கூடிய எல்லா ஜனங்களையும் தம் வசப்படுத்தி கொண்டான். ஏன் அப்படின்னா ராஜாவை விலத்தள்ளணும், நான் ராஜாவாக நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. அப்படியாக அநேக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய பக்கமாக இழுத்து கொண்டார். ஒரு 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாய தீர்ப்புக்காக வரக்கூடிய இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். எல்லா ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அது மட்டுமல்ல, தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்த அகித்தோப்பேலையும் தன்னுடைய வசமாக இழுத்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்படியாக தாவீதுடைய ஆலோசனை காரணம் அவன் பக்கத்து போயிட்டான். இதையெல்லாம் தாவீது அறிந்த பொழுது இந்த தேசத்தில் ஒரு சங்காரம் நடக்கக்கூடாது, எருசலேம் நகரம் வீணா போயிடக்கூடாது என்பதற்காக அந்த நகரத்தை விட்டு வெளியே போகிறான். அவனுக்கு பயந்து போகிறான். அவனுக்கு பயம் அப்படின்னாக்க இந்த நகரம் ஒன்று சேதமடைந்து கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக அவன் கடந்து போகிறான். ஹல்லேலூயா. கடைசியில் இவர்களுடைய காலங்கள் எவ்விதமாய் முடிந்தது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஹல்லேலூயா. அவர்களே வீழ்ந்து போனார்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இவ்விதமாக மலையிலிருந்து அவன் இறங்கி வரும் பொழுது சீமேயி என்ற ஒரு மனுஷன் இருந்தான். சவுலுடைய குடும்பத்தார் சீமேயி என்பவன் என்ன பண்ணான், அவனுக்கு விரோதமாக அவனுக்கு முன்பதாக வந்து தூஷிக்க ஆரம்பித்தான். ராஜாவை தூஷிக்க ஆரம்பித்தான் என்று பார்க்குறோம். 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். விதமாக அநேகர் அவனுக்கு விரோதமாக எழும்பின, ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்குமே அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அவரை எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து கொண்டார். எல்லா போராட்டத்தையும் தேவன் நிறுத்தினார். அங்கே ஒரு சமாதானம் காணப்பட்டது அவருடைய ஆட்சியில். 40 ஆண்டுகள் மிகவும் சமாதானமுள்ள ஒரு ஆளுகையை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் அவரை வழிநடத்தி கூட்டி வந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவங்க யாருக்கும் எல்லோருக்குமே தேவன் செவி சாய்க்க வல்லவராக இருக்கின்றார். விசுவாசம் தான் தேவை, நம்பிக்கை தான் தேவை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவர் பார்க்கின்றார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான் தாவீது. ஹல்லேலூயா. அதனால தான் அநேகத்தின் பேரில் உயர்த்தி வைத்தார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேசத்தில் அமைதல் காணப்பட்டது, ஜனங்களுக்குள்ள ஒற்றுமை காணப்பட்டது. தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டார். தேவன் கேட்டார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன சொல்ற, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். 91வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்,
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறபடினால அவர் எப்படியெல்லாம் தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அணுகாது. ஏன்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நன்கு அறிந்தபடினால தான் தாவீது கடைசி வரை தேவனை பற்றி கொண்டான், தனக்கு முன்பதாக வைத்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 8வது வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவ்விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டபடினாலே ஜனங்கள் எல்லோருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு போதனையாக போதிக்கின்றான், ஜெபமாய் ஏறெடுக்கின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். இன்னைக்கு நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பி இருக்கலாம், குடும்பத்தாரை எழும்பி இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் எழும்பி இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக வைங்க, கர்த்தர் சகலத்தை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தாவீதோடு இருந்து ஒன்றும் ஒரு அடித்தளத்தில் இருந்த அந்த தாவீதை தேவன் உயர்த்தினார் என்றால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்கிற நாம் தேவன் படிப்படியாக உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளித்தவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளித்தவரே, வழியறியா அலைந்த என்னை என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர் என்னை, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர், இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர், இமைப்பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் தியானித்த ஒரு பகுதி என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி
நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஒரு வாக்கு தத்தம், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற அந்த வாக்கு தத்தமானது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போன நேரத்தில், சத்துவம் இல்லாத நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில், வியாதிப்பட்ட நேரத்தில், பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகள் சூழ்ந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். அவை இன்றைக்கி அதை குறித்தான சில காரியங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அதை தியானிக்கலாம். வேத வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதில் இருக்கிற அநேக மறைபொருளானது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கிற நாட்களில் ஆண்டவர் அவர்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆமென். பலவிதமான கவலைகள் மத்தியில் ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் இனி எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கவலைகளை மாற்றி தைரியப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய சத்துவத்தினாலும் நீர் எங்களுக்கு உதவியாக இருக்கிறீர் என்ற இந்த வசனமை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறபடி நாளுமுக்கு நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நீ பயப்படாதே, ஒவ்வொருவருக்கும் சொல்கிறது, நீ பயப்படாதே. சகோதரியே நீ பயப்படாதே, சகோதரியே சகோதரர்களே நீ பயப்படாதே. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இது, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், எங்கேயும் நான் உன்னை விட்டு போகவே இல்லை. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூடவே இருந்து வழி நடத்துகிறார், கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா விதமான உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் இவைகளுக்கு மத்தியில் நாம் கலங்கி நிற்காதபடி தைரியப்படுத்தும்படியாக தேவனுடைய வசனம் நமக்கு இந்த நாளிலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறது, மூடி இருக்கிறது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 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 10வது வசனத்தில் 4 தலைப்புகளின் கீழே ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன் என்றால் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவதற்கும், உன்னை தைரியப்படுத்துவதற்கும், உன்னை சாந்தப்படுத்துவதற்கும், உனக்கு வேண்டிய எல்லா உதவிகளை செய்வதற்கும் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உத்தரவாதம் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மனுஷன் சொல்லுவான், நான் கூட இருந்து நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கூட இருந்து நான் எல்லாவற்றையும் செயல்படுத்துவேன். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே 100% அப்படியே ஆகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆமாம், நான் உன் கூட இருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். ஆகவே இது உத்தரவாதம். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதற்கு அவர் கொடுக்கிற உத்தரவாதம் தான் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் 39வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன். யோசேப்போடு கர்த்தர் என்ன செய்கிறாரு, கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கூட இருக்கிறேன், அவன் என்ன செய்தானா? அப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்றால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக ஆவீங்க. பிரைஸில் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எந்த காரியத்திலையும் அதை செய்வதற்குண்டான ஞானத்தையும் புத்தியையும் தந்துடுவார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். அப்போ நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி என்னோடு நீங்கள் இருந்து என்னை நடத்துங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் இருந்து நடத்துங்க,
என் எதிர்காலத்தில் நீ என்னோடு கூட இருந்து என்னை நடத்துங்க, என் குடும்பத்தில் என்னோடு கூட இருந்து என் குடும்பத்தை நடத்துங்க என்று சொல்லி, அல்லது என்னுடைய பிஸ்னஸில் என்னோடு நான் செய்கிற வேலைகளில் என்னோடு கூட இருந்து நடத்துங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கும் போது, கர்த்தர் அதை கேட்டு என்ன செய்கிறாரு? உங்கள் காரியத்திலே கர்த்தர் கண்ணும் கருத்துமாக இருந்து காரிய சித்தி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் லார்ட். ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே எல்லாம் நடக்கும். யோசேப்புக்கு அப்போ தான் சொல்கிறார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அடுத்த வசனம் சொல்கிற, அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவன் எங்கே? எகிப்தின் வீட்டில், அந்நியர் வீட்டில் இருந்தான் என்று வாய்க்க செய்கிறார் என்றும் எஜமானன் கண்டான். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் ஞானமாய் செய்கிற காரியத்தை மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் அவனோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? அதுக்கு தான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நான் தான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்மளோடு கர்த்தர் இருக்கும்போது நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறதை மற்றவர்களும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 4வது வசனம். யோசேப்பு இப்போ என்னது? அந்த எஜமானன் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதனால அவன் மேலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனுமாக்கி, வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அப்போ ஒரு நம்பிக்கை வந்துடுது. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா, உங்கள் வேலை செய்கிற எஜமானனோ அல்லது அலுவலரோ அல்லது அதிகாரிக்கோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை கரெக்டாக செய்வார், இவர்கிட்ட கொடுத்தா அந்த காரியம் சரியாக நடக்கும், இவர்கிட்ட கொடுத்தா எல்லாம் சரியாக முடித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் இல்லாத நேரத்தில் நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. பிரைஸ் எல்லாம் நீ எல்லாம் பார்த்துக்க. அப்போது பார்த்துக்கும் பொழுது கர்த்தர் ஏன் அப்படின்னா, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரியா, உன்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான ஒரு வல்லமை இருக்குது, ஏதோ விசேஷமான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், ஆகவே நீயே எல்லாம் செய் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காரியங்கள் மாறுதலாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே. பவுல்கிட்ட சொல்கிறார், ஆண்டவர் பேசுகிறார், நீ பயப்படாமல் பேசணும். நீ எந்த இடத்துல பேசினாலும் நீ பயப்படாமல் பேசு. மௌனமாக இருக்காத. பேச வேண்டிய நேரத்தில் பேசு, மௌனமாக இருக்காதே. என்ன சொல்கிறாரு? ஆமாம், பேச வேண்டிய நேரத்தில் பேசியா, சத்தியத்தை பேசுறியா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறியா, தைரியமாக பேசு, மௌனமாக இருக்காத. நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பவுலுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறார். தைரியமாக பேசு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் உன் கூட இருக்கும்போது யாரும் உனக்கு விரோதமாக எழும்பவே முடியாது, யாரும் உனக்கு விரோதமாக பேசவே முடியாது. அவங்க வாயெல்லாம் கட்டி போடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விரோதமாக பேசுகிற நாவை கட்டி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஊமையாக போயிடுவாங்க. பிரைஸ் லார்ட். அதனால் எல்லோரும் ஊமையாக போகணும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் ஆண்டவர் தைரியப்படுத்தி நீ பேச வேண்டிய நேரத்தில் பேச வைக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன். நீ யார்கிட்ட பேசணுமோ அவங்களோடு பேசுவதற்கு நான் கூட இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நான் உன் கூட இருக்கிறேன்.
என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அதை விசுவாசிங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீ எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதை நுணுக்கமாய் செய்வதற்கும் ஞானமாய் செய்வதற்கும் சரியாக செய்து முடிப்பதற்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து கற்றுக் கொடுத்து அதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நான் செய்கிறது நான் இல்லை, என் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து அதை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சாதுரிய ஞானம் இல்லாமல் பேசுகிறதுக்கு நம்மளையும் பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பேச தெரியாது, ஆனால் பேச வைக்கிறார். அல்லேலூயா. தெரியுமா? பேச தெரியாது, ஆனால் பேச வைக்கிறது யாரு? ஆவியானவர் பேச வைக்கிறார். அதனால் கலங்காதீங்க. இவங்கள்ட்ட போய் நான் எப்படி பேசுறது, அவங்கள்ட்ட எப்படி சத்தியத்தை சொல்கிறது, நான் ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல எப்படி போய் நான் மகிமைப்படுத்துறது? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் பேச வேண்டியதை உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த 2 காரியத்தை மனசில் வச்சுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த 2 காரியங்கள். யோசேப்போட கர்த்தர் இருந்தால் காரிய சித்தி உள்ளவனான, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நானும் காரிய சித்தி உள்ளவனானே. பவுலோட ஆண்டவர் பேசினார், பயப்படாதுன்னு சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார், தைரியமாக பேச சொன்னார், நான் தைரியமாக பேசுகிறேன். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லணும், இது வாயாடியாய் போயிடுச்சே அப்படின்னு. ஊமையாக இருந்துச்சு, இப்போ வாயாடி ஆயிடுச்சு. எப்படி வாயாடிச்சு? கர்த்தர் பேச வச்சா நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் பேசும்பொழுது அதிகமாய் நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட வந்து காரியத்தை வாய்க்க செய்கிறார். உங்கள் வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் அவளோடு இடைப்படுகிறார் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஆகவே 2வது காரியம், திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, என்ன சொல்கிறாரு? திகையாதப்பா, நான் உன் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உறவு. நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன், நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு வைத்தியராக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவனுடைய கணவன் வந்து சொல்கிறான், நான் உனக்கு எல்லாமாக இருக்கிறேன்ல, அவங்களை காட்டில் நான் உனக்கு போதுமானவர்களாக இருக்கிறேன். அந்த உறவு முறையை. அப்போ நான் உன் கூடவே இருக்குது, நான் திகையாதே, உனக்கு தேவையெல்லாம் நான் செய்கிறவனாக இருக்கிறேன். அதை தாங்க சொல்கிறார். திகையாதே, உன் தேவன், நான் உன் தேவன், நீ என் பிள்ளை, அதனால் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? ஆகவே இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எந்த சூழ்நிலையிலும் பயந்து போய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தாதபடி ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் தகப்பன், நான் ஒன்று கூட இருக்கிறவன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அவர் நம்ம பட்சத்தில் இருந்தாக்க யாரும் நமக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. அல்லையா? அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்னது? அவர் நம்முடைய பிள்ளை, அவர் வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவருக்கு நாம் தகப்பனாக, நமக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். புரியுதா? நமக்கு அவர் தகப்பனாகவும் அவருக்கு நாம் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். அந்த உறவு. அப்போ அந்த உறவில் என்ன சொல்கிறார் தாவீது பாருங்கள், அந்த உறவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை, இல்லையா? எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை. எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு பயம் இல்லை. அப்போது இந்த யார் இருக்கிறாங்களோ அவங்க கீழே இருக்கிற நமக்கு எந்த விதமான பயமோ திகிலோ ஏற்படாது. அல்லது அவருடைய நாமத்தினாலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த பயமும் நமக்கு இருக்காது, இல்லையா? அதனால தான் தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு பிரச்சனை வரும்பொழுது 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் 45, 46, 47 இந்த வசனங்களை வாசிக்கும்போது கோலியாத்தினுடைய காரியங்களை குறித்து பார்க்குறோம், இல்லையா? இப்போ என்னென்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் என் தகப்பன், அவர் என் ராஜா, அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கோலியாத்தை கண்டு பயப்படுறாங்க. கோலியாத்தை கண்டு பயந்து அங்கங்கே போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறான். தைரியம் இல்லை, எதிர்த்து நின்று போராடுவதற்கு தைரியம் இல்லை. ஒரு மனுஷன், ஆனால் ஒரு பட்டாளமே என்ன செய்யுது, ஒரு சேனையே பயந்து போய் நிற்கிது. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக தெரிகிறாங்க. அவனோடு எதிர்த்து போராட முடியல, தைரியம் இல்லை.
ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நான் உன் தேவன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துரு. ஆனால் இவங்களுக்கு என்னது? பயம், எதிர்த்து போராட முடியல, அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். எதேச்சையாக தன்னுடைய அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக தாவீது வரும்பொழுது இவன் கத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்குறான். என்னடா இவன் பாட்டு கத்தி கொண்டு இருக்கிறானே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவன் பேசுவதற்கு இவன் எம்மாத்திரண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம் வருது. அப்போ அவனுக்கு முன்பாக அவன் நிற்கும் போது ஒரு சின்ன பையன்தான், ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் இவனை எதிர்த்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும் பொழுது எந்த ஒரு தடையுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க, ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆண்டவரே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நீர் பேசின ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகளிலும் யோசேப்போடு இருந்தது போல எங்களோடு கூட இருந்து, பவுலோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு தேவையான பலத்தை எங்களோடு கூட இருந்து நடத்தினது போல ஆண்டவரே, பிசாசினுடைய போராட்டங்களை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நாங்கள் முறியடிக்கத்தக்கதான பலத்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. தகப்பனே, எல்லாம் இழந்து போன நிரம்பியில யோபுவை பாதுகாத்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த கர்த்தர், உதவி செய்த ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் குறைபட்ட எல்லா காரியங்களிலும் எங்களை உதவி செய்து மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. சாரிபாத் விதவை வீட்டில் மரித்து போகிற சூழ்நிலையில் ஆண்டவரே அவளை உயிர்ப்பித்து சகாயம் பண்ண ஆண்டவர், எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. ஆண்டவரே, தீர்க்கதரிசி மனைவியுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்து சகாயம் பண்ணது போல எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய வலதுகரம் எங்களை ரட்சிக்கும், உம்முடைய வலதுகரம் எங்களை பாதுகாக்கும், உம்முடைய வலதுகரம் எங்களை கூட்டி சேர்க்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட யாவர் மேலும் இந்த வாக்குத்தத்த வசனம் அப்படியே நிறைவேறுவதாக உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.